கிருஷ்ண ஜென்ம பூமி விவகாரம் தொடர்பாக மதுராவில் உள்ள ஷாஹி ஈத்காவில் ஆய்வு நடத்த வழக்கறிஞர் ஆணையரை நியமனம் செய்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. முழு விவரங்களை வழங்கினார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன். அலகாபாத் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, முழு விவரங்கள் என்ன? வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணர் கோவிலை இடித்து சுமார் 13.37 ஏக்கரில் கிருஷ்ணர் பிறந்த இடத்தில் அவுரங்கசீப்பால் ஈத்கா மசூதி கட்டப்பட்டது என்றும் கிருஷ்ண ஜன்மஸ்தான் என சொல்லக்கூடிய சேவா சங்கத்திற்கும் ஷாஹி ஈத்காவுக்கும் இடையே 1668 ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டதை சட்டவிரோதமானது என ரத்து செய்ய கோரியும் தனியாக ஒரு வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே அந்த ஷாஹி ஈத்கா மசூதியில் பல்வேறு சின்னங்கள் இந்து கோயில் இருந்ததை நிறுவுவதாக தெரிவித்து இதை ஆய்வு செய்யும் வகையில் 3 வழக்கறிஞர்கள் அடங்கிய ஆணையத்தை நியமிக்க கோரி மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி மயங்க்குமார் இந்த மனுக்கள் மீதான தீர்ப்பை கடந்த மாதம் 15ஆம் தேதி தீர்ப்பு தேதி கொடுக்காமல் ஒத்திவைத்திருந்த நிலையில் இந்த கிருஷ்ண ஜென்ம பூமி விவகாரத்தில் மதுராவில் உள்ள அந்த ஷாஹி ஈத்காவில் ஆய்வு நடத்த வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதே விவகாரத்தில் வாரணாசியில் உள்ள அந்த ஞானவாபி மசூதியிலும் இது போன்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பிரச்சனைக்கு இந்த ஆய்வு நடத்த அமைக்கப்பட்டுள்ள அந்த வழக்கறிஞர் ஆணையம் ஒரு தீர்வை ஏற்படுத்தும் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த தீர்ப்பு. நன்றி வெங்கடேசன், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.